வாங்க சண்டே ஒரு குட்டி விளாக் பார்த்துடலாம். இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. உப்புமா தான். சம்பா ரவையில் உப்புமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவையை தான் வறுத்துட்ருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா மிதமான தீயில வறுத்துட்டோம் அப்படின்னா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்பவும் போல் கடுகு, கடலப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு 1 கப்பு சம்பா ரவை எடுத்தீங்க அப்படின்னா 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மலர்ந்து வெந்தால் தான் இது நல்லாயிருக்கும். ஸோ ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். அழகாக ப்ரெசன்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இதெல்லாம் சமைச்சிட்டு கையோடைய புளி ஊற வச்சுட்டு கிராசரி ஷாப்பிங்கும் பண்ணிட்டு வந்துடலாம். அப்புறம் வெயில் வந்துடும் அப்படின்ட்டு மீனும் வாங்கிட்டு வந்தாச்சு. மீன் குழம்பு, மீன் வறுவல். நான் வந்து டக்குன்னு வச்சிங்கன்னா மீன் குழம்பு வச்சு விட்ருவேன். இந்த சைடு புளியை கரைச்சிட்டே இருப்பேன், அந்த சைடு பார்த்தீங்கன்னா குழம்ப கொதிக்க விட்ட கேப்லேயே போய் மீனை கழுவிட்டு வந்து போட்டுருவேன். அதனால் அது எனக்கு ஒரு பெரிய வேலையாகவே தெரியாது. அதை முடிச்சுட்டு சீக்கிரமே 1 மணிக்கெலாம் சாப்பிட்டாச்சு. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி பக்கோடா போடலாம் அப்படின்ட்டு. இது ரொம்ப சிம்பிள் தான். முருங்கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா கடல மாவு, முருங்கீரை, வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, கொஞ்சமாக மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்ல எண்ணெயை வந்து மிதமான தீயில வச்சு நல்லா பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பக்கோடா ரெடி. அதோட டீ குடிச்சிட்டு சண்டே இனிதே நல்லா சூப்பராக போயாச்சு ஒரு பழைய படத்தோட. உங்களுக்குலாம் எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.